Hi students, welcome to Lori Learn Easy. இன்னைக்கு நம்ம 10th சம்ச்சி சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். தட் இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்டன்ஸில் இருக்கிற ஓல்டு பாண்டிங்லாம் வந்து பிரேக் ஆகி நியூ பாண்டிங் வர்றது தான் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். ஆல்சோ இதோட டைப்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தோம். தட் இஸ் வாட் இஸ் தே ஆல் combination reaction, decomposition reaction, single displacement reaction, double displacement reaction and combustion reaction. Also depends upon direction of the reaction based பண்ணும்போது reversible and irreversible reaction பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? Now coming to the another topics. Rate of chemical reactions. Rate is nothing but speed. In chemical reaction in which speed happening அப்படின்றது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் த கன்சிடரபிள் ரியாக்ஷன்ஸ் ரஸ்டிங் ஆஃப் அயன், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் பெட்ரோல், வெதரிங் ஆஃப் ராக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த ரியாக்ஷனில் விச் இஸ் ஸ்லோவஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்னு நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான், தட் இஸ் அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ண போகிறோன்றது தான் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட நேச்சரை பற்றி தான் வரப்போகுது. ஓகேங்களா? தட் இஸ் அந்த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் அதோட ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னா அதை ஏரோ மார்க்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஏரோ மார்க் லெஃப்ட் சைடு வந்து ரியாக்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில், தட் இஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ரியாக்டன்ஸ் எவ்வளோ இருந்தது, ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருந்தது, அதே மாதிரி 1 ஹவருக்கு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, ரியாக்டன்ஸும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட் இஸ் மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் தே கிவன் ஒன் எக்ஸாம்பிள், 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் ஏ இருக்குது, அதை நம்ம கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும்போது ஆஃப்டர் ஆன் ஹவருக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆன் ஹவர் இட் கிவ்ஸ் 50 கிராம்ஸ் ஆஃப் ஏ வந்து லெஃப்டாக இருக்குது. தட் இஸ் 50 கிராம் வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இன் அனதர் கேஸில் 100 கிராம் சப்ஸ்டன்ஸ் சி வந்து என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் ஆகும்போது சேம் ஆஃப்டர் ஆன் ஹவர் 20 கிராம்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் பாருங்கள், த ஃபர்ஸ்ட் கம்பேர் டு ஏ அண்ட் பி ரெண்டு கேஸஸ்லையும் ஆஃப்டர் அன் ஆர் இன் ஃபர்ஸ்ட் கேஸ் 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன் செகண்ட் கேஸில் 80% கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு 20 கிராம் தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கம்பேர் டு தீஸ் ரியாக்ஷன் 2 தான் மோஸ்ட் ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு திஸ் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் கால்டு ரியாக்ஷன் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் எ definition means we can see rate of reaction is the change in the amount or concentration, amount இல்லனா concentration of any one of the reactants or products per unit. That is particular timeல reactant and products ஓட concentration change தான் வந்து rate reaction rate அப்படின்னு சொல்றாங்க. For example A gives B னா that is A ஓட reactants, ஒரு reaction நடக்கும்போது A reactants அதோட amount குறைய தான் நமக்கு B கிடைக்கும், product கிடைக்கும் இல்லையா? ஸோ அமௌண்ட்டுக்கு ஏ வந்து குறைஞ்சிட்டே இருக்கும்போது பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே? ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னா ரேட் ஆஃப் மைனஸ் மீன்ஸ் ஏவோட வேல்யூ அமௌண்ட்டு குறையறதுனால டி ஆஃப் ஏ மைனஸ் மென்ஷன் பண்ணி டிடி, தட் இஸ் பர்டிகுலர் டைம் டிடி ஆஸ் வெல் அஸ் ப்ளஸ் டிபி டிவைடட் பை டிடி. ஸோ பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு பாசிட்டிவ். ஸோ அதை தான் இங்கே கீழேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒய் இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ரியாக்ஷன் ரேட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராசஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது we can get more yields of product. இட்ஸ் நத்திங் பட் மோர் கல்டிவேஷன் ஆஃப் ப்ராடக்ட், எனிதிங் அதோட பர்பஸ் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன்ஸ் தட் காஸ் ஃபுட் தட் இஸ் ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு பார்த்துக்க முடியும். நவ் next topic is factors influencing the rate of reaction. So what are all the factors influencing in the rate of reactions பார்க்க போகிறோம். In the first case, nature of the reactants, concentration of the
reactants and temperature, catalyst, pressure, surface area of the reactants. The first one is nature of the reactants. So நேச்சுரலாக reactants எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரியாக்ஷன் ஸ்பீடை we can measureன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிடோட அதிகமாக இருக்கும். ஐ மீன் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு மோர் பவர்ஃபுல் தேன் அசிட்டிக் ஆசிட், மோர் as well as more reactive than அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக ரியாக்டிவாக இருக்கும்போது இது ரியாக்ஷன் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஃபார் தே கிவ் எக்ஸாம்பிள் சோடியம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் gives NaCl plus H2. It's a fast process as well as the same sodium, that is Na plus CH3COOH gives CH3COONa plus hydrogen H2. Okay, now the next one is concentration of the reactants. Concentration is nothing but the amount of substance present in a certain volume of the solution is called concentration. That is ஒரு சொல்யூஷனில் நம்மளுக்கு அதோட கான்சன்ட்ரேஷன் லெவல், தட் இஸ் அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸோட லெவல் இவ்வளோ இருந்துச்சுன்னா தான் இந்த சொல்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் மோர் பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரியாக்ஷனை என்ன பண்ணும், ஃபாஸ்ட் பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்ட் பண்ணுறதுனால ரியாக்ஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் இப்போது கிரானுலேட்டட் ஜிங்க் வந்து 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறதை விட 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது மோர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். ஸோ வி நோ இட் பேசிக்கலி we give temperature, that is we are giving adding heat to the chemical reaction, it always increase the chemical process. ஓகேவா, தட் இஸ் ஏன்னா தட் இஸ் ஆடிங் ஹீட்டை நம்ம ஆட் பண்ணும்போது ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரியாக்டன்ஸில் இருக்கிற எனர்ஜி வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு பி ரியாக்டிங் மோர் ஃபாஸ்ட்லி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் ஸ்லோலி எதோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரூம் டெம்பரேச்சரில், வேறஸ் நம்ம ஹீட்டை இங்கே அப்ளை பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி ஃபாஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது மோர் டு நோவில் ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஒரு ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறத விட நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கும்போது அதில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரியாக்ஷன் ஸ்பீடு ஆல்மோஸ்ட் லோவாக இருக்கும். ஸோ லோவாக இருக்கிறதுனால ஃபுட் ஸ்பாயில் ஆகிறது என்ன பண்ணலாம், நம்ம டெம்பரரி கன்சிடரபிளி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் pressure. So if the reactants are gases, suppose gases-ஆக இருக்கும்போது ப்ரெஷரை we can increase பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ், இப்போ எப்படி நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸில் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனில் பார்ட்டிகல்ஸ் எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் நிறைய போட பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளோஸாக வரது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக கொலைட் ஆகும். ஸோ கொலைட் ஆகும்போது chemical reaction நமக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, the next one is catalyst. Catalyst is nothing but it is a substance which increase the reaction rate without being consumed in the reaction. That means catalyst na enna, if you taking you know all for making cakes நம்ம வந்து பேக்கிங் சோடாவை அதில் ஆட் பண்ணும்போது we can get soft and spongy. பட் அந்த க்ரீமியோ அந்த பேக்கிங் சோடா வந்து க்ரீமியோ இல்லை அங்கே யூஸ் பண்ணுற அதர் எந்த திங்ஸையும் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணாது, இன்க்ளூடிங் டேஸ்ட் எனிதிங். பட் அது அந்த ப்ராசஸை, அந்த கெமிக்கல் ப்ராசஸை, தட் மீன்ஸ் அந்த கேக்கை நல்லா ஸ்பாஞ்சி ஆக்கிறதுக்கு ப்ராசஸை ஃபாஸ்ட்னஸ் பண்ணும், அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா பொட்டாசியம் குளோரைடை பொட்டாசியம் குளோரைடை நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது we can give potassium chloride and oxygen gas. இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணும்போது இட்ஸ் ஸ்லோ. சப்போஸ் நம்ம மேங்கனீஸ்ன்ற ஒரு கேட்டலிஸ்ட் இதோட ஆட் பண்ணும்போது திஸ் ப்ராசஸ் இஸ் கன்சிடரபிளி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். இஃப் சப்போஸ் த ரியாக்டன்ஸ் ஆர் சாலிட் மீன்ஸ் நம்ம
அதை சாலிடாக யூஸ் பண்ணும்போது ஒரு மார்பிள் சிப்ஸாக யூஸ் பண்ணுறதை விட அதை பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்லி பார்ட்டிகல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது த சேம் கான்செப்ட் என்னது கொலாய்டல் வந்து ஃப்ரீக்வெண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரியாக்ஷன் ரேட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ. ஸோ மேக் ஏ நோட் and listen carefully, guys. The next one is state of equilibrium. We already know in reversible reaction la forward and backward reaction ரெண்டுமே வந்து take place simultaneously. ஓகேவா? that is forward reaction நடக்கும் போதே backward reactionும் நடக்கும். that means product A வந்து gives B னா A ஓட concentration increase decrease ஆகாத, that is A ஒரு reaction start ஆகி A வந்து 100% இருக்கும், அப்புறம் 90% ஆகும். at the same time B product நமக்கு கிடைக்கிற product B என்ன ஆகும் 10% இருக்கும் இல்லையா. ஸோ இது அகைன் A 80% ஆகும்போது B 20% ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆக ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அட் தி ஸ்டேஜ் ஏவும் 50% கம்ப்ளீட்டாக இருக்கும், நமக்கு ப்ராடக்ட்டும் 50% வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வரதை தான் நம்ம ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் மீன்ஸ் இட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். இட் இஸ் அ மெயின் வேர்டு. ஓகேங்களா? ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ற வேர்டு இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம்னும் இருக்கும், அதனால் நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியத்துக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். ரிவர்சபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் நோ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ்லையும் ப்ராடக்ட்ஸ்லையும் எந்த அமௌண்ட் சேஞ்ச் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜுக்கு பேர் தான் ஈக்லிபிரியம் ஸ்டேட். தட் இஸ் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இனிஷியலாக வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நடக்கும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதுதான் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ எனக்கு ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் லிசன் கேர்ஃபுல்லி, ஏரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் நமக்கு குறையும் போது ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, நான் ரேட்டை அதோட ரேட் எப்படி இருக்கும்னா, நான் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். This is for forward reaction. ஓகேங்களா? with decreases with the time. ஸோ டைம் எனக்கு ரெடியூஸ் ஆக ஓகேங்களா? இதுவே பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும் போது பேக்வேர்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு இடம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இது ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியாச்சா. ஸோ இந்த மாதிரி தட் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆக. ஸோ திஸ் 2 points இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் இதோ டிக்ரீஸ் ஆக நம்மளுக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது சர்டன் ஸ்டேஜ் ஃபார்வர்டும் 50%, பேக்வர்டும் 50% இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்லிபிரியம் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேஜ்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபார்வர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்டோட அமௌண்ட்டும் தட் இஸ் கான்சன்ட்ரேஷனும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அமௌண்ட்டும் தட் இஸ் கான்சன்ட்ரேஷனும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் வித் த டைமோடு நம்ம மென்ஷன் பண்ணும்போது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கன்சிடரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்னா டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டும். ஸோ அது டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ அது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். வைல் கம்மிங் டு CaO + CO2 அது வரும்போது நமக்கு என்ன கொடுக்கும், கால்சியம் கார்பனேட். தட் இஸ் நம்ம பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் வரும்போது காம்பினேஷன் ரியாக்ஷனாக மாறுது. ஓகேங்களா? ஸோ CaOவும் CO2வும் கம்பைன் ஆகி நமக்கு CaCO3 கிடைக்குது. ஸோ
இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ என்ன ஸ்டேஜில் இவங்க கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேஜ் வந்து எப்போ ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு வெசலில் நான் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் எனக்கு கெமிக்கல் ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கெமிக்கல் சேஞ்சஸில் மட்டும் நமக்கு ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட் வராது, ஃபிசிக்கல் ஸ்டேஜ்லேயும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வாட்டரை வந்து ஒரு க்ளோஸ்டு வெசலில் வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாட்டர் வேப்பரைஸ் ஆகும் இல்லையா, எவாப்ரேட் ஆகும்போது, இப் சப்போஸ் நான் வாட்டரை வெசலை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன்னா வாட்டர் எவாப்ரேட் ஆகி போயிடும். சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளேயே அது என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ஸ் ஆகி அகைன் வாட்டராகவே உள்ளே போகுது இல்லையா. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஒரு ப்ரெஷர் மூலமாக கண்டினியூஸ் ப்ராசஸாக நடக்கும்போது சர்டன் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, எவ்வளோ வேப்பரைஸ் ஆகுதோ, வாட்டர் வேப்பரைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆகி கீழே வந்து அதுலேயே வந்து ஆட் ஆகிடும் வாட்ரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சில் வர ஒரு ஸ்டேட்டு இன் விச் இந்த டைமில் திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட், வால்யூம் ஆஃப் ஆல் த ஃபேஸஸ் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ அதோட வால்யூம் வந்து எந்த ரியாக்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அட்டைன் ஆகுதோ அதோட வால்யூம் சேமாக இருக்கும். வைல் கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்படி அமௌண்ட்டை நம்ம வந்து எப்படி சொல்கிறோமோ சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமாக இருக்கும்னு சொல்கிறோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இங்கே வால்யூம்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதை சொல்கிறாங்க, H2O எவாப்ரேட் ஆகுது ஆஸ் வெல் அஸ் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகும்போது கேஸாக மாறும். கேஸை தான் நம்ம எவாப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அகைன் அது என்னவா மாறுது, லிக்விடாக மாறும். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி க்ளோஸ்டு வெசல்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு என்ன ஆகும், ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே உங்களுக்கு டயக்ராம், கம்ப்ளீட் டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் ஜஸ்ட்டு வாட்டர் வேப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதில் ஒரு ஸ்டேஜில் அகைன் கண்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் ரெண்டுமே வாட்டர் வேப்பரைஸ் ஆகுதும் கண்டென்ஸ் ஆகுதும். ஸோ வாட்டர் வேப்பரைஸ் உங்களுக்கு அப் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டவுன் மார்க் வந்து கண்டென்ஸ் ஆகிறது. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனில் அஸ் வி நோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு ரெண்டுமே சேமாக இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் such a ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி, இந்த மாதிரி இதுவில் வித் அன்சேஞ்ச் டைம் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு அன்சேஞ்சாக தான் இருக்கும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியம். தட் இஸ் எப்படி சொல்கிறோன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் டைனமிக் மீன்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து as well as நடந்துக்கிட்டே இருக்கும். போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸும் சைமல்டேனியஸாக நம்ம நடக்கும்போது. பட் ஆனால் நம்ம வெளியே நம்மளுக்கு பார்க்கும்போது இட்ஸ் ஸ்டாட்டிக். வெளியிலேருந்து நம்ம அப்பியரன்ஸ் பார்க்கும்போது இது ஸ்டாட்டிக்காக தெரியுன்றாங்க. ஓகேவா? ஆல்சோ இன் ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியமில் வால்யூம் ஆஃப் த ஆல் ஃபேஸஸ் ஆல்வேஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒரு சின்ன எக்ஸாம் மெமோ டு நோவில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வி நோ சோடா ரைட், பவர் பாட்டிலில் வர சோடா தெரியும். ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீல் பண்ணும்போது டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி அதில் இருக்கும், இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பானிக் ஆசிட். ஆல்சோ கேஸஸ் CO2வும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வென் ஓப்பன் த பாட்டில், நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா CO2 கேஸஸ் CO2 ஆட்டோமேட்டிக்லி எஸ்கேப் ஆகிடும். ஸோ அந்த டைமில் அந்த சோடாக்குள்ளே இருக்கிற டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடும் என்ன ஆகும்னா அன்டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் அந்த கேஸ்லேருந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு வர ட்ரை பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அந்த கேஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நிறைய பபுள்ஸ் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அது நமக்கு வர்றதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாக வெளியில் போகிற வரைக்கும், தட் இஸ் அந்த CO2 ஃபுல்லாக நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அட்டைன் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் எல்லாம் ஆஸ் யூஷுவல் அது எல்லாமே போனதுக்கப்புறம், ஏரில் CO2 எல்லாமே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லைக் நமக்கு வந்து அந்த சோடா வந்து கம்ப்ளீட்லி எந்த சேஞ்சஸும் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ்
Ionic product of water. Ionic product of water is nothing but we know pure water is often always not conductor of electricity ன்னு தெரியும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கும்னா அந்த எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் நத்திங் பட் அந்த அயன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் பவர்னு தெரியும் இல்லையா? ஸோ பியூர் வாட்டரில் நிறைய அயன்ஸ் இருக்காதனால கொஞ்சமாக தான் அயன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அயன்ஸ் அந்த அயன்சேஷன் வந்து அதுக்குள்ளேயே நடத்துகிற ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்னா ஒரு சொல்யூஷன், ஒரு ஆக்யூரேட் சொல்யூஷன் எடுக்கும்போது அதில் வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? எந்த லிக்விட் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன நேமில் சொன்னாலும் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதோட நம்ம அயனிக் அயனிக் அயனைசேஷனை வச்சு நம்ம மற்ற எலமெண்ட்டோட மற்ற சப்ஸ்டன்ஸோட ஒரு சில கேரக்டர் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு நம்ம இந்த கான்செப்டில் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நவ் கம்மிங் டு த பாயிண்ட், அயனைசேஷன் இஸ் நத்திங் பட் இப்போ 2 வாட்டர் மாலிகுல் 2 லைக் வாட்டர் மாலிகுல் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்னென்னா ஒரு வாட்டரில் இருக்கிற மாலிகுல் இங்கே பாருங்கள், ஒரு வாட்டரில் இருக்கிற மாலிகுல், ஸோ இங்கே 2 இருக்கும், இங்கேயும் 2H2 இருக்கும். ஸோ இந்த இதில் இருக்கிற ஒரு புரோட்டான் என்ன ஆகுதுன்னா அனதர் வாட்டர் மாலிகுலுக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ மாலிகுல் போகும்போது OH மைனஸாக நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் H3O ப்ளஸ்ஸாகவும் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அந்த புரோட்டான் என்ன ஆகும்னா இன்னொரு வாட்டர் மாலிகுலில் போகும்போது டிசால்வ் ஆகும். டிசால்வ் ஆகிறது மூலமாக நமக்கு ஹைட்ரோனியம் அயன்ற ஒரு எலமெண்ட், ஹைட்ரோனியம் அயன்ற ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், H2O லிக்விட் ப்ளஸ் H2O லிக்விட் ரெண்டுமே நான் 2 வாட்டர் மாலிகுலில் ரியாக்ட் பண்ணும்போது H3O ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக கிடைக்கும். தட் இஸ் ஒரு புரோட்டான் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாலே அதுதான் ஆகும்போது நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கும்போது அந்த ப்ளஸ்ன்னு வருது இல்லையா, தட் இஸ் கால்ட் ஹைட்ரோனியம் அயான். H3O ப்ளஸ்ன்னு வருது இல்லையா, அதேமாதிரி OH மைனஸ்ன்னு வருது ஹைட்ராக்சில் அயான் சொல்லுவாங்க. ஸோ வேறஸ் ப்ளஸ்னா ஸ்ட்ராங் ஆசிட், ஆல்சோ மைனஸ்ன்னு வரும்போது பேஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் அந்த இந்த ப்ராசஸ் இந்த செல்ஃப் அயனைசேஷன் நடக்கும்போது ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து ரொம்ப க்யூக்காக வந்து நமக்கு அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த பர்பஸ்? நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து குயிக்காக நம்மளுக்கு அட்டைன் ஆகும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட பர்பஸ் வந்து ரொம்ப கன்சிடரபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான். ஓகேவா? தட் இஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து இங்கே ஸ்லோவாக இந்த இடத்துல ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் ஸ்லோவாகிறதுனால த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயன் அண்ட் ஹைட்ராக்சில் அயனை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு நேம் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணி தான் இந்த வேர்டு வருது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அட்டைன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட், வெதர் இட் இஸ் ஸ்பீடப் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுதோ, எதை பேஸ் பண்ணாலும் அது இட் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்ற கான்செப்டில் தான் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டை KW அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? தட் இஸ் H3O ப்ளஸ் OH மைனஸ். ஓகேங்களா? வேறு இந்த H3O ப்ளஸ்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி H ப்ளஸ்ன்ற வேர்டோடு மென்ஷன் பண்ணும்போது ஃபைனலி வி கெட் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ். லிசன் இயர், இங்கே ப்ளஸ்ன்னு ஒரு வேல்யூ, OH மைனஸ்னு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? இதோட யூனிட்ஸ் மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் 25 டிகிரி செல்சியஸில் இதோட அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னா 1 × 10⁻⁻14 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அயனைசேஷனை கான்செப்டை பேஸ் பண்ணி படிக்க போகிற நம்ம நெக்ஸ்ட் டாபிக் இஸ் pH ஸ்கேல். pH ஸ்கேல் இஸ் நத்திங், என்னன்னு படிக்கலாம். தட் இஸ் வாட் இஸ் மீன் பை தட் அக்யூஷியஸ் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகுனா மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வாட்டர் மாலிகுல் இருக்கிறது மூலமாக அது என்ன ஆகும், செல்ஃப் அயனைசேஷன் ஆகிறது மூலம் ஷுவராக இட் ஹேவ் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன் எப்பயுமே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு திஸ் அயனைசேஷன் மூலமாக சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்டு இன் வாட்டர், என்ன சப்ஸ்டன்ஸ் இதில் டிசால்வ் ஆகியிருக்கோ அதோட ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சில் அயனை வச்சு நம்ம அதோட கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். தட் இஸ் த சொல்யூஷன் இஸ் வெதர் ஆசிட் ஆர் பேஸ்.
ஓகேங்களா. ஸோ ஆசிடு பேஸுன்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு நியூட்ரலைசேஷன் கிடைக்கணும். தட் இஸ் வெதர் ஆசிட் இல்லைனா பேஸ். ஸோ அந்த நியூட்ரலைசேஷன்ற வேர்டுக்கு நம்ம எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஈக்குலிபிரியம்ன்ற கான்செப்டும் இதில் வருது. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வாட் இஸ் தட் ஆசிட் ஆர் பேஸுன்ற கான்செப்டில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ pH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் பவர்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு 1909 டேனிஷ் பயோகெமிஸ்ட் சோரன்சன்றவங்க தான் இதை வந்து டிவைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 0 to 14 இந்த மென்சுரேஷன் மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கேலில் லெஸ் தென் 7 இருந்துச்சுன்னா that aqueous solution is acid, greater than 7 இருந்துச்சுன்னா பேஸு, சப்போஸ் 7ஆகவே இருந்துச்சுன்னா தட் இஸ் நியூட்ரல் சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்வேஸ் இந்த pH வேல்யூவை நமக்கு எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸாக நம்மளுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்கன்னா by using logarithm, that is negative logarithm of the hydrogen ion, that is minus log H plus. ஓகேங்களா. ஆல்சோ இனி காமன் ஆசிட் அண்ட் காமன் பேஸ் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு சம் மோர் எலமெண்ட்ஸோட ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு pH வேல்யூ இஸ் calculated. ஓகேங்களா. ஆர் மெஷர்டு. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பை யூஸிங் யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஓகேங்களா. தட் இஸ் இட் கண்டெய்ன்ஸ் மிக்சர் ஆஃப் டைஸ் இஸ் நத்திங் பட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு pH பேப்பர் மாதிரி இருக்கும். when we see pH பேப்பர் மாதிரி இருக்கும். ஆல்சோ நீங்கள் இதை வந்து in your laboratory you will do this chemical exercises. ஓகேவா. the common method for measuring pH value is என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சர் ஆஃப் ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஸோ மிக்சர் ஆஃப் அந்த இண்டிகேட்டர்ஸில் ஸ்பெசிஃபிக் கலர் எல்லா கலருக்கும் தே கிவன் சம் pH வேல்யூ. ஓகேவா. லைக் எ சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ விச் சொல்யூஷன் ஹேஸ் டு பி செக்டு. ஸோ அந்த சொல்யூஷனை ஒரு யூனிவர்சல் இண்டிகேட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைப் அந்த pH பேப்பரில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அதெல்லாம் இம்ப்ரெக்னேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது யூனிவர்சல் இண்டிகேட்டரோட ஃபியூ ட்ராப்ஸை விடும்போது என்ன ஆகுனா அந்த பேப்பரில் கலர் சேஞ்சஸ் பர்டிகுலர் பிளேசஸில் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த எந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த கலருக்கு பேரலாக நமக்கு என்ன வேல்யூஸ் தட் இஸ் என்ன ஆசிடோ இல்லை பேஸ் வேல்யூவோ காட்டுதோ அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஆல்சோ இந்த pH வேல்யூவை வந்து நம்ம மெஷர் பண்ணுற இந்த pH ஸ்கேல் கிவ்ஸ் ஆல்வேஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ ஒன்லி, நாட் எக்ஸாக்ட் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வாட் இஸ் த ரோல் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். pH வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி அவர் லைஃப். எப்படின்னா plants and animals have pH values 7 to 7.8. தட் இஸ் நம்ம லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து pH இந்த அதாவது பர்டிகுலர் pH ரேஞ்சில் தான் வந்து என்ன ஆகும் சர்வைவ் ஆகும். சப்போஸ் இந்த பாடி ஃப்ளூயன்ஸில் இருக்கிற pH ரேஞ்சு குறைஞ்சாலும் இல்லை இன்க்ரீஸ் ஆகினாலும் இட் கிவ்ஸ் டிசீசஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா pH வேல்யூ வந்து எக்ஸாக்ட்லி 7.4 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி pH value in our digestive system. So we know that in our stomach produces hydrochloric acid. Hydrochloric acid is very strong acid. இருந்தாலும் இது வந்து நாட் மச் நமக்கு வந்து கன்சிடரபிள் அமௌண்ட்டில் தான் இது செக்ரிகேட் ஆகும். ஓகேவா. ஸோ இதை வந்து எந்த ஒரு ஹார்மோ ஸ்டமக்கு கொடுக்காம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. சப்போஸ் இதோட ரேஞ்சு நமக்கு வந்து ஐ மீன் இதோட pH வேல்யூ டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது we can get. ஸோ next is pH changes at the cause of tooth decay. ஓகேவா. ஸோ in our mouth சலைவா வந்து செக்ரேட் ஆகுதுன்னு தெரியும். ஓகேவா. அதோட pH வேல்யூ 6.5லேருந்து 7.5 இருக்கும். ஆல்சோ இந்த pH வேல்யூ பிலோ 5.5 வரும்போது அவர் எனாமல் வந்து ஐ மீன் என்ன ஆகும்னா டிகே டூத் டிகேலாம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் அவர் எனாமல் வந்து என்ன ஆகுனா ஒரு கால்சியம் பாஸ்பேட்ன்ற ஒரு கோட்டிங்கோட ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் கோட்டிங்கோட இருக்கும். ஸோ இந்த pH வேல்யூ ரெடியூஸ் ஆகும்போது அந்த கால்சியம் பாஸ்பேட்டை இது அஃபெக்ட் பண்ணுறதுனால
என்ன ஆகும்னா நம்மளோட எனாமல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டூத் பேஸ்ட்லலாம் வந்து என்ன பண்ணுவோம், பேசிக் தட் இஸ் பேஸ் சப்ஸ்டன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த பிஹெச் வேல்யூ அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். கேன் யூ சாரி ஸோ மேக் ஏ நோட் கைஸ். The next one is soil pH value. In agriculture, pH is soil value is very very important. For example, fruits and citrus fruits எல்லாம் வந்து slightly alkaline soil தான் வளரும். அதே மாதிரி ரைஸ் வந்து acidic soil தான் நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். as well as sugar cane வந்து neutralized soil தான் we can have. The next one is pH of rainwater. It's very very important topic. pH of rainwater is approximately 7 because already we know rainwater is purely water. So it have high purity இருக்கிறதுனால இதோட pH value 7. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 7ஆக இருக்கும்போது இன் அட்மாஸ்பியர் ஏரில் அது பொல்யூட் ஆகும்போது தட் இஸ் ஆக்சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இதோட பொல்யூட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் வாட்டரில் வந்து இதெல்லாம் போய் டிசால்வ் ஆகும்போது பிஹெச் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட் ரெயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆசிட் ரெயின் ரிவரு இல்லை எங்கே போய் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த வாட்டரையும் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரிவர் வாட்டரும் ரெடியூஸ் ஆகிறதுனால அங்கே இருக்கிற அக்வேஷியஸ் அனிமல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும்.